அனைவருக்கும் வணக்கம். நடுத்தர வர்க்க மகளிரும் நவயுக கவிஞனும் அப்படின்னு ஒரு கட்டுரை. சரி, கட்டுரைக்குள்ளே நேரடியாக போயிடலாம். முன்னுரை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்பது கவிமணியின் கூற்று. இம்மங்கையர் தம் நிலை இன்றும் எங்கனம் உள்ளது என்பதை தற்கால கவிஞராகிய வைரமுத்துவின் இன்னொரு தேசிய கீதம் கவிதை தொகுப்பில் காண்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும். முதிர்கன்னியை பற்றி கவிஞர் மு. மேத்தா அரளிப்பூ அழுகிறது என்ற கவிதையில் அவளின் புலம்பலை கூறி நம்மையும் அழ வைத்திருப்பார். இந்த முதிர்கன்னியின் புலம்பலை வாசித்த வைரமுத்து இன்னும் சற்று யோசித்து ராமர்களுக்கு இரத்தமில்லை என்ற கவிதையில் வைகாசி வந்தால் 33 முடிகிறது அவளுக்கு. அவள் திருமணத்தை நிச்சயிக்க நினைத்த நாளில் மட்டும் சொர்க்கத்துக்கு விடுமுறை போலும். வைகாசி வந்தால் 33 முடிகிறது அவளுக்கு. அவள் திருமணத்தை நிச்சயிக்க நினைத்த நாளில் மட்டும் சொர்க்கத்திற்கு விடுமுறை போலும் என முதிர்கன்னியின் நிலை குறித்து இன்னொரு தேசிய கீதத்தில் ஒரு கவிதையில் உரைப்பார் வைரமுத்து. வரதட்சணை கொடுமை என்பது இன்று நடுத்தர வர்க்க மக்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு கொடிய நோய் போன்று உள்ளது. போலியோ, சின்னம்மை, பெரியம்மை போன்ற நோயெல்லாம் நம் நாட்டை விட்டு போனது என்ற மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும், இந்த வரதட்சணை என்னும் தீரா நோயின் பிடியில் சிக்கிய மகளிர் வரதட்சணைக்காக வேலை பார்க்கும் அவலத்தை மாலையிட மாட்டார்கள். ஆனால் எல்லா வாலிபரும் அவளை பெண் பார்ப்பது போல்தான் பார்க்கின்றார்கள். மாலையிட மாட்டார்கள். ஆனால் எல்லா வாலிபரும் அவளை பெண் பார்ப்பது போல்தான் பார்க்கிறார்கள். இன்னொரு தேசிய கீதம் அப்படின்றது கவிதை புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு கவிதை. மற்றும் ஒரு கவிதை. சீதனம் கொடுக்க சேர்த்து வைக்கத்தான் சிலர் வேலை பார்க்க விரைந்தனர். சீதனம் கொடுக்க சேர்த்து வைக்கத்தான் சிலர் வேலை பார்க்க விரைந்தனர். அவர்கள் உழைப்பு வங்கி கணக்கை நிறைத்தது. ரூபாய் அப்போது தலையிலும் இரண்டொன்று நரைத்தது. அவர்கள் உழைப்பு வங்கி கணக்கை நிறைத்தது. அப்போது தலையிலும் இரண்டொன்று நரைத்தது என்னும் கவிதையை எடுத்துரைப்பார். நடுத்தர வர்க்க மகளிரின் தலை நரைத்தாலும் வரதட்சணை வாங்காமல் தாலி கட்ட எந்த ஆணும் முன் வருவதில்லை என்பது இவரது கவிதை உணர்த்தும் உண்மையாகும். வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் பெண்களுக்கு சில பெற்றோர்கள் உரிய வயதில் திருமணம் செய்து வைக்க யோசிப்பதில்லை. ஏனெனில் தந்தைக்கு சரியான வேலையின்மை, வருமானத்திற்கு மீறி வீட்டு குழந்தைகளின் எண்ணிக்கை, இதற்கெல்லாம் சிறு தீர்வு மகளின் சம்பளம். இதனை கவிஞர் தம் கவிதைகளில் 1ஆம் தேதி அமுத சுரபிகள் வைத்திருப்பதால் சில பெற்றோர்கள் அவர்களை மணிமேகலைகளாய் மாற்றிவிட்டனர். 1ஆம் தேதி அமுத சுரபிகள் வைத்திருப்பதால் சில பெற்றோர்கள் அவர்களை மணிமேகலைகளாய் மாற்றிவிட்டனர் என மற்றொரு கவிதையில் பாடுவார் கவிஞர். வேலைக்கு செல்லும் சில ஏழை பெண்களை ஆண்கள் தன் மனைவியரை பார்ப்பது போல் பார்க்கும் பார்வையை ஒரு பெண்ணாக உணர்ந்து மாலையிட மாட்டார்கள். ஆனால் எல்லா வாலிபரும் அவளை பெண் பார்ப்பது போல்தான் பார்க்கிறார்கள். மாலையிட மாட்டார்கள். ஆனால் எல்லா வாலிபரும் அவளை பெண் பார்ப்பது போல்தான் பார்க்கிறார்கள் என்று உரைப்பார். எவன் இக்காலத்தில் பொன்னை கேட்காமல் மண்ணை கேட்காமல் என்னை கேட்பான் மனமுடிக்க என ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கும் ஒரு பெண்ணின் மனநிலையை அவள் பெருமூச்சு வெப்பத்தில் மூக்குத்தி தங்கமும் இலகுதே என்னும் கவிதையில் உரைப்பார். அவள் பெருமூச்சு வெப்பத்தில் மூக்குத்தி தங்கமும் இலகுதே என்னும் கவிதையில் உரைப்பர். பெண்களின் பிரச்சனைகள். பிறந்த வீட்டில்தான் வேலைக்கு சென்று சிரமப்பட்டோம், புகுந்த வீட்டிலாவது நிம்மதியாக இருக்கலாம் என்ற பெண்ணின் கனவு தவிடு பொடியாகின்றது. சில ஆண்கள் திருமணம் பேசி உடனேயே மனைவிக்கும் தங்கள் அலுவலகத்தில் பணிபுரிய அப்ளிகேஷன் வாங்கி வந்து விடுகிறார்கள். பெண்கள் அலுவலகத்திற்கு பேருந்துகளில் செல்லும் பொழுது பல இன்னல்களை சந்திக்கின்றனர். வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அவசரமாய் ஓட்டமும் நடையுமாக வந்து கூட்ட நெரிசல் மிகுந்த பேருந்தில் ஏறி அப்பாடா பேருந்தை பிடித்தாயிற்று என்று நிம்மதி பெருமூச்சு விடும் வேளையில் அப்பெண்களை இடிப்பதற்கென்றே சில வக்கிர ஆண்கள் பயணிப்பர்.
அவர்களிடம் இருந்து தன்னை காத்து கொள்ள அப்பெண் கவனமாக நெஞ்சுக்கு கைக்கவசம் இட்டு அவர்களை சுவர்களாய் நினைக்கும் எருமைகளை விட்டு எட்டி நின்று கவனமாக நெஞ்சுக்கு கைக்கவசம் இட்டு அவர்களை சுவர்களாய் நினைக்கும் எருமைகளை விட்டு எட்டி நின்று பயணிப்பாள் என இன்னொரு தேசிய கீதத்தில் மற்றொரு கவிதையில் சுட்டுகின்றார். இடிக்கும் ஆண்களிடம் இருந்து தள்ளி நின்றாலும் அவ்வாண்களின் ஆரோக்கியமில்லாத பார்வைகள் கம்பளி பூச்சிகளாய் அவள் முதுகில் ஊறும். இந்த நரக பேருந்து ஆகிய நகர பேருந்து பயணத்தை கடந்து அலுவலகம் சென்றால் அங்கே சில அதிகாரி பெருச்சாலி மனிதர்கள் சிலர் கோப்புகளை வாங்கும்போது அவர்களின் விரல்களையும் விசாரிப்பார்கள். என பெண்களின் பிரச்சனைகளை மற்றொரு கவிதையில் விலாவரியாக கவிஞர் வைரமுத்து கூறுகின்றார். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து வாசல் பெருக்குவது தொடங்கி கணவனுக்கு மதியத்துக்கு அப்பளம் பொரியலுடன் டிஃபன் கேரியரில் 9 மணிக்கு அடைத்து விட்டு தானும் அலுவலகம் கிளம்பும் வரை ஓயாத வேலையுடன் ஓடிக்கொண்டே இருக்கின்றாள். அவளின் வாழ்க்கை என்னும் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய ஒத்திகையில் அரை தூக்கத்தோடு அழுது கொண்டிருக்கும் கை குழந்தையை கவனிக்க நேரமில்லை. அவளுக்கு இதனை ஆயத்தமாகும் அவசரத்தில் ஊட்ட நினைக்கும் பால் கூட உறைந்து விடுகின்றது என தாய்மையின் இன்னலை கூறி நம்மை ஒரு கணம் உறைய வைக்கின்றார் கவிஞர் மற்றொரு கவிதையில். மேலும் கோவிலுக்கு செல்வதற்கு கூட வெள்ளி செவ்வாய் என்று நாள் ஒதுக்கிய நம் பெண்கள் குழந்தைகளுக்கென ஞாயிற்றுக்கிழமையை ஒதுக்கியிருப்பதை அன்புக்கு நேரமில்லை ஆதலால் காட்ட வேண்டிய பாசத்தை அவள் ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி போடுகிறாள். அன்புக்கு நேரமில்லை ஆதலால் காட்ட வேண்டிய பாசத்தை அவள் ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி போடுகின்றாள் என மற்றொரு கவிதையில் சுட்டுகின்றார். இவ்வாறு பெண்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள் அதையெல்லாம் மீறி சாதிக்க வேண்டும் என கவிஞர் வலியுறுத்துகின்றார். ஒரு கவிதையில் உன் கண்ணில் மையையும் நெஞ்சில் கரியையும் ஒரே நேரத்தில் பூசுவார்கள் ஒப்புக்கொள்ளாதே என பெண்களை எச்சரிக்கின்றார். உன் கண்களில் மையையும் நெஞ்சில் கரியையும் ஒரே நேரத்தில் பூசுவார்கள் ஒப்புக்கொள்ளாதே என பெண்களை எச்சரிக்கின்றார். பிறப்பென்றாலே பல ஜீன்களுக்கு இடையில் போட்டி போட்டு ஒரு ஜீன் உயிராக வெளியில் வருவதுதான். அப்படி இருக்க இதிலும் பெண் பிறவி என்றால் பிறந்ததில் இருந்தே போராட்டம்தான். பெற்றோரிடம் பெண் பிள்ளை என்ற கண்டிப்பு, கல்வி போராட்டம், கல்யாண போராட்டம், அலுவலகத்தில் போராட்டம் என்ற எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அத்தனை போராட்டங்களையும் கடந்து சாதிக்க வேண்டும் என பெண்களை உன் சுய லாபத்தை, உன் சுய பலத்தை இவர்கள் அவ்வளவு எளிதில் அங்கீகரிப்பதில்லை. இவர்களின் ஒப்புதல் கிட்டும் வரை ஓய்ந்திருக்காதே. உனது சுத்தமான சுறுசுறுப்பையும் சிலர் சுட்டித்தனம் என்று தட்டி அடக்கலாம். ஓய்ந்து விடாதே. தூண்டாமலே எரியும் சூரிய விளக்காய் சுடர்விடு நீ. உன் இரத்த ஓட்டம் இந்த மண்ணுக்கு இன்னும் சில கங்கைகளை இழுத்து வரட்டும் என்று மற்றொரு கவிதையில் ஆசிரியர் பாடுவார்.